கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அதாவது கர்த்தருக்கு பயப்படுறது அப்படின்னா அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும். அதாவது அவருடைய வார்த்தையை நாம் பயன்படுத்தும் பொழுது சில நேரங்களிலே அதை செய்வதற்கு கடினமாக இருக்கும். அதனால் கடினமாக இருந்தாலும் அது நமக்கு நன்மை தருகிறது. அந்த விஷயத்தை தான் இது சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல். அதாவது அந்த காரியங்களை நாம் எடுத்து செய்யும் பொழுது சில காரியங்கள் நமக்கு ஒரு சில நேரங்கள் அது கஷ்டமாக தெரியும். ஒரு மாதிரி விதமான ஒரு பயமான ஒரு தோற்றமாக தெரியும். இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா? சில பேர் உலக பிரகமானமாக இருப்பாங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாமல், ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து அது நடக்கும் பொழுது என்னது, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியும் பொழுது, அந்த வார்த்தைகளை கீழ்ப்படியும் பொழுது அவனும் தொலைத்து இருந்து அவனும் உயர்ந்து அவன் பிள்ளைகளும் அடைக்கலம் கிடைக்கும். அவன் பிள்ளைகள் சன்னதி ஒவ்வொரு நாளும் உயர்ந்திருக்கும். எப்பொழுது அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது. கீழ்ப்படியதுனால் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த அந்த கஷ்டம் சில பேர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்ல புத்திமதி சொன்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அது கஷ்டம், எனக்கு புத்திமதியே சொல்லாத அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சில வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் எடுத்து செய்வதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதில் நன்மைகள் இருக்கிறது. அந்த நன்மைகளை நீங்கள் அடையும் பொழுது நீங்களும் அடைந்து உங்களுடைய பிள்ளைகளும் அடைக்கலமாக இருப்பார்கள். இந்த மாதிரி வார்த்தைகளை தினமும் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இன்று நாள் முதல் அவருடைய வார்த்தைகளை நிலைத்திருந்து உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைகள் எல்லாமே கர்த்தருக்குள்ளே நீங்கள் அடைக்கலமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.